மக்களை நம்ம என்ன வீடியோ எதை பற்றி பார்க்கணும்னா அண்டர் கசம் ப்ரோமோ 4 தான் பார்க்க போகிறோம். ப்ரோமோ 1, ப்ரோமோ 2, ப்ரோமோ 3 ஆல்ரெடி எல்லாமே விட்டுருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்டேட்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 19ஆம் தேதி நடக்குது, நான் முன்கூட்டியே போய் சொல்கிறேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு அட்வான்டேஜாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் என்னென்னா இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெரிய ஒரு ஃபன் மூடு தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த கேமையும் அந்த ஜோயா மட்டும் அன்சாட் இருக்கும் பாருங்கள், செம்ம. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா இப்போ வந்துட்டு அந்த ப்ரோமோ 4 வந்துட்டு என்ன தான் நடந்துச்சுன்னா, நானே பயங்கரமாக ஆச்சரியப்பட்டேங்க. சொல்லப்போனால் ஒரு டான்ஸே ஆட தெரியாத ஆள் உம்மக்கிட்டேன்னு உட்காந்துருக்காரு. அந்த ஸ்டேடியமே நல்ல அளவுக்கு எல்லா வாயிலுமே போய் ஆடுற மாதிரி ஆகிட்டு போச்சு. என்னென்னா இப்போ வந்துட்டு ஒரு அமைதியாக இருந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே அமைதியாக இருந்துட்டு நம்ம அமைதியாகவே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டேன். ஆனால் ஃபைனலாக ஒன்று வச்சாங்க பாருங்க, ஷோ என்ன குத்துங்க. நம்ம சாலின் ஜோயம் கேமியும் செம்ம டான்ஸுங்க. அந்த சாங்குக்கும் அதுக்கும் வெறித்தனமாக அந்த ஸ்டேடியத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. இந்த நம்ம இஃப்ரானு, நம்ம பிரியங்கா, நம்ம மாக்காப்பெல்லாம் என்ன வந்ததுலேருந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. இப்படி ஆடுறாங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தாங்க. டான்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த குத்து டான்ஸை போட்டாங்க பாருங்கள், வெளியில் ஃபெஸ்டிவலுக்கு ஆடுற டான்ஸரும் உள்ளுக்குள்ளே ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேடியமே கிட்டத்தட்ட மிரளிடுச்சுன்னு தான் சொன்னோம். ஏன்னா அவ்வளோ ஒரு செம்ம டான்ஸு. குக்குத்து கமல் உள்ளுக்குள்ளே கூட அப்படி ஆடி இருக்க மாட்டாங்க அந்த சாங்கை போடும்போது. ஆனால் இதில் அப்படி ஆடினாங்க. வேறு லெவல் தரமாக இருந்துச்சு. அந்த சாங்குக்கும் அதுக்கும் அவங்க ட்ரெஸ் கோட்டிங்க்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அது நம்ம சாலின் ஜோயா தான் இதில் ஹைலைட்டு. ஏன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் இது சாலின் ஜோயா தான் ஹைலைட்டுன்னு. அந்த சாலின் ஜோயா பா, நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் பார்த்தோன்னே அவ்வளோ அசந்து போயிட்டேன். எல்லோரும் வாயில் கை வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு தரமான டான்ஸாக ஆடிருந்தாங்க. அவ்வளோ குத்து டான்ஸு எங்கேருந்து அந்த எஃபெக்ட்லாம் வந்துச்சோ தெரில, அவ்வளோ தரமான டான்ஸ்லாம் ஆடிருக்காங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ரோமோ 5 என்ன தான் நடக்குதுங்கிறத நம்ம அண்டர் கசம் வெயிட் பண்ணுறவங்க எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள்.